இன்னைக்கு என்ன ஸ்டோரி பார்க்க போறோம்னா, கதையின் பெயர் அமைதியாய் எரியும் விளக்கு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபுல் வீடியோ பாருங்க. ஒரு சின்ன ஊரு. அந்த ஊர்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பழைய கோவில் இருந்தது. அந்த கோவிலோட நடுவுல ஒரு பெரிய விளக்கு எப்பவும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த விளக்கு ரொம்ப விசேஷமானது. ஏன்னா மழை வந்தாலும் காற்றடிச்சாலும் யாரும் பார்க்காத நேரத்துல கூட அது அணையாம எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த ஊர்ல ஆதவன்னு ஒரு சின்ன பையன் இருந்தான். ரொம்ப புத்திசாலி, திறமையுள்ளவன். ஆனா அவனுக்கு ஒரு குறை. யாரும் அவனை மதிக்கல. நீ சின்ன பையன், உனக்கு அனுபவமில்ல, உன்னால எதுவும் ஆகாதுன்னு இப்படிதான் எல்லாரும் சொல்வாங்க. ஆதவன் மனசுக்குள்ள ரொம்ப கஷ்டப்படுவான். என்னோட வேல்யூ யாருக்கும் தெரியலையேன்னு நினைப்பான். ஒரு நாள் அவ அந்த கோவிலுக்கு போனா. அந்த விளக்க பார்த்துக்கிட்டே ரொம்ப நேரம் நின்னான். அப்போ அங்க வந்த ஒரு வயசான பாட்டி அவன்கிட்ட சொன்னாங்க, இந்த விளக்கு ஏன் எப்பவும் எரியுது தெரியுமான்னு கேட்டாங்க. அதுக்கு ஆதவன், தெரியல பாட்டின்னு சொன்னான். பாட்டி சிரிச்சுக்கிட்டே இப்படி சொன்னாங்க, இது பெருசா எரியல, சத்தம் போடல, யாரையும் கவனிக்க சொல்லி கூப்பிடல. ஆனா இருட்டு வந்தா இதோட வேல்யூ எல்லாருக்கும் புரியும்னு. அந்த வார்த்தை ஆதவன் மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்சுது. அதுக்கப்புறம் ஆதவன் மாற ஆரம்பிச்சான். யாரும் பாராட்டலைன்னு கவலைப்படல, யாரும் மதிக்கலைன்னு கோபப்படல. அமைதியா தன்னோட வேலைய சிறப்பா செய்ய ஆரம்பிச்சான். ஊருல ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. கிணறு வறண்டு போச்சு. நீர் இல்லாம மக்கள் அவஸ்தைப்பட்டாங்க. பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் பேசினாங்க. ஆனா தீர்வு யாருக்கும் தெரியல. அப்போ ஆதவன் மெதுவா முன் வந்து சொன்னான், நான் ஒரு ஐடியா சொல்றேன், ட்ரை பண்ணலாமான்னு கேட்டான். எல்லாரும் சிரிச்சாங்க. இவன் சின்ன பையன், என்ன செய்ய போறான்? ஆனா இந்த முறை ஆதவன் மனம் உடையல. அவன் சொன்ன ஐடியா சிம்பிள் தான். மழை நீரை சேகரிச்சு பழைய வழிகளை சுத்தம் பண்ணி தண்ணீரை திரும்ப கிணற்றுக்கு கொண்டு வருவது. எல்லாரும் தயங்கினாங்க. ஆனா வேறு வழி இல்லாததால் அவன் சொன்னதை ட்ரை பண்ணினாங்க. சில வாரங்கள் கழிச்சு ஒரு நாள் கிணற்றுல இருந்து தண்ணீர் மேல வர ஆரம்பிச்சுது. முழு ஊரும் சந்தோஷம். எல்லாரும் ஒரே குரலில் சொன்னாங்க, ஆதவனால தான் இது சாத்தியம்னு. அந்த நாள் தான் அவன் வேல்யூ எல்லாருக்கும் புரிஞ்சுது. ஆதவன் அமைதியா அந்த கோவிலுக்கு போனான். அந்த விளக்க பார்த்து மனசுக்குள்ள சொன்னான், நான் இந்த விளக்க மாதிரிதான், சத்தம் இல்லாம பொறுமையோட நேரம் வரைக்கும் காத்திருந்தேன். இந்த கதையோட மோரல், உன்னை நீ சின்னவன்னு நினைக்காத. உன்னோட வேல்யூ உனக்கு தேவையான நேரத்துல தானாகவே வெளிச்சமா தெரியும். அமைதியா உழை, பொறுமையா இரு, உன் நேரம் கண்டிப்பா வரும். இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.